இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட 17 இந்திய மீனவர்களில் 13 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதோடு ஏனைய 4 மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 17 இந்திய மீனவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். குறித்த மீனவர்களின் வழக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மீளவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மன்னார் நீதவான் குறித்த மீனவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கடந்த 24/12/2024 அன்று கைது செய்யப்பட்ட 17 மீனவர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதல்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடல் தொழில் நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். கடல் தொழில் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணையின் பின்னர் மன்னார் நீதவான் நீதிமன்றில் 17 சந்தேக நபர்களையும் ஆஜர்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட 17 மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் குறித்த மீனவர்கள் இன்றைய தினம் மீண்டும் வழக்கு விசாரணைகளுக்கு அழைத்து வரப்பட்டனர். விசாரணை முடிவில் குறித்த 17 இந்திய மீனவர்களில் 2 மீனவர்களுக்கு கைவிரல் அடையாளங்கள் பெறப்படாத காரணங்களினால் 2 மீனவர்களையும் எதிர்வரும் 13ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்குமாறும், மேலும் 2 மீனவர்களுக்கு 2வது தடவையாகவும் எல்லை தாண்டி சட்டவிரோத இழுவை மடி விலையை பயன்படுத்தி மீன்பிடித்த குற்றச்சாட்டிற்காக 2 வருட கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. ஏனைய 13 பேருக்கும் தலா 50,000 ரூபாய் தண்டப்பணத்துடன் கூடிய 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 10 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு 13 பேரையும் மன்னார் நீதிமன்றம் இன்று விடுதலை செய்தது.